ஹரி ஓம். எல்லாத்துக்கும் ஆத்ம வணக்கங்க. இன்னைக்கு 9:30 PM பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் March 7 அவருடைய சரீரத்தை ஆல்ரெடி பிளான் பண்ணி அவர் விட்டுட்டார். இது எவ்வளோ ஒரு மகாநிலை, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது மக்கள் லேட்டரான் தான் அவருடைய இறப்புக்கு அப்புறம் லேட்டரான் உணர்றாங்க. அவருடைய சரீரத்தை முதல்ல 21 நாள் வைக்கணும் அப்படின்றது யார் ஐடியா கொடுத்தாங்க ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸில் பெருசாக அது வரல. எனக்கு தெரியல, அது யாருக்கும் தெரியல பெருசாக. ஏன்னா அது அந்த காலத்துலேருந்து இருந்த ப்ரெஸ் நியூயார்க் டைம்ஸ் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம், அது மறைமுகமாக வச்சுருக்காங்க. பட் லாஸ் ஏஞ்சலஸில் அந்த ஹோட்டலில் அவர் அந்த ஸ்பீச் முடிச்சுட்டு பல லட்சம் பேர் முன்னாடி, மில்லியன் பீப்புளுக்கு முன்னாடி ஸ்பீச் முடிச்சுட்டு அவர் சரி ரெஸ்ட் எடுத்துக்கலான்ற டைமில் 9:30 காலமடைகிறார். அது இந்தியான்றதை பற்றி பேசிட்டு, அது கூட யாரோ ஒரு இந்தியன் பர்சன் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அப்போது அப்படியே அவருடைய உடலை இந்தியா அப்படின்னு சொல்லும்போது பட்டுன்னு அப்படியே மேலே சுற்றி இருக்கிற அந்த ஃப்ளோர்லேருந்து அப்படியே விழுந்துட்டார் கீழே. ஸோ மேலேருந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டு விழுந்துட்டார். இது எல்லாருக்குமே என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சது, சயின்டிஃபிக்காக மெடிக்கலாக இருக்கிறோம் இல்லையா, காரனரி அக்ளூஷன் சொல்லுவாங்க. இது எப்படின்னா, காரனரி அக்ளூஷன்ன்றது ஒரு ஹார்ட்குள்ளே போகிற ஒரு வால்வ் பிளட்டு க்ளோஸ், அதெல்லாம் பிளாக் ஆகிட்டா டக்குன்னு ஒரு அட்டாக், ஸ்லைட் அட்டாக் வரும், ஹார்ட் அட்டாக். அது ஓகே. இதெல்லாம் என்னென்னா, ஒரு உடல் எல்லாத்தையும் சேனல்ஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு டப்புன்னு அந்த கேட் ஓப்பன் ஆனோடனே மோட்சம் அடைஞ்சிருவாங்க. அதாவது டாக்டர்ஸே சொல்கிறது என்னென்னா, பரமஹம்ச யோகானந்தர்ஜி பற்றி ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணி எக்ஸிட் ஆகிருக்காரு பாடியில். அந்த சோல் பிளான் பண்ணி எக்ஸிட் ஆகிருக்கு அப்படின்றது ரெக்கார்ட் ஆகப்பட்டிருக்கு. இது 21 days கழிச்சு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் இந்த ஃபாரஸ்ட் வியூ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சரீரத்தை இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன், அதாவது அமெரிக்கன் எஸ்பெஷலி பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்த்தது இல்லை. அதுவும் ஒரு இந்தியன் ஃபிலாசபர், இஸ் எ யோகி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வச்சது ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு. இவர் சர்வ சாதாரண ஆள் இல்லைங்க, முகுந்தான்றவர். இவரோட லைஃப் லாங், அதாவது பிறவி பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. இது அவருடைய லாஸ்ட் டேஸில் அவர் வந்த வேலை என்ன செய்யணும், என்ன நினச்சாலும் அதை செஞ்சார், போயிட்டே இருந்தார். அதாவது ஐ கெஸ் அந்த 59 years அவர் டிபார்ச்சர் ஆயிருக்காருன்னா ஹீ நோஸ் வேர் ஹீ வாண்ட் டு கோ. அப்படி தான் எங்கள் அப்பா நாகின் மாஸ்டர் 24 years ப்ராக்டிஸ் பண்ணி YSSல அவரை YSSல குருவாக கூப்பிட்டு, அண்ட் ஹீ டிட் நாட், அது அவர் கமர்ஷியல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவருடைய சைலண்ட் ஆன பிறகு அப்படியே லவ் அதிலே ஐக்கியமாயிட்டார். யார்கிட்ட அவர் சொல்லக்கூட இல்லை. இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவானுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க மாதிரி ஆட்கள் 100 வருஷம் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படி இப்படின்னு. பரமஹம்ச யோகானந்தருடைய சீடர்கள் பல பேர் 90 வயசு வரைக்கும் வாழ்கிறவங்களாம் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் 59 வயசில் போயிட்டார். அடிக்கடி நான் சொல்லுவேன், குருமார்களுடைய காலகட்டம் குறைவு இருக்கும்போதே நம்ம அந்த குரு சொல்லிக் கொடுக்குற பயிற்சியை கற்றுக்கிட்டு நம்ம போயிடணும், பயணம் பண்ணணும் அப்படின்னு. இந்த கிரியா யோகாவை இந்த உலகம் முழுக்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இத்தனை மெடிடேஷன் சென்டர்ஸ் நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு முழு காரணம் பரமஹம்ச யோகானந்தர்ஜி தான். ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தருடைய ஒரு பிறவின்றது ஒன்று இல்லைன்னா இத்தனை பேர், இத்தனை சென்டர், இன்றைக்கி மெடிடேஷன்ன்ற ஒரு வேர்டு கூட வெளியில் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை மொத்தம் கண்ட்ரி, வேர்ல்டு எல்லா நியூகன் கார்னருக்கு டெவலப் பண்ணி விட்டார். உலகம் முழுக்க சுற்றினார். இந்தியாவில் தமிழ்நாடு சித்தர்கள் செஞ்ச பயிற்சிகள் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ரிசர்ச் பண்ணி இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேறீங்க, சின்சியராக எடுத்துக்க மாட்டேறீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, மெடிடேஷன்னா கண்ணை மூடிட்டு இப்படி உட்காரணும் அப்படின்னு. பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவார் ஒரு இடத்துல, முத்திரைகள் போடுறதுக்காகவே கிட்டத்தட்ட எவ்வளவோ வருஷம் பயணம் பண்ணணும் அப்படின்னு, முத்திரைகளுக்காகவே. ஸோ அது அவ்வளோ மெக்கானிசத்தை குறைச்சி ஒரு ஸ்டேஜில் கொண்டு மெடிடேஷனுடைய பேசிக் டெக்னிக்ஸில் பிராணாயாமா, நான் நிறைய நேம் சொல்லக்கூடாது, அதில் நிறைய எக்ஸசைசஸ் கொண்டு இது எல்லாமே செஞ்சால் தான் கிரியாயோகம்க்கு ரெடி ஆக முடியும் அப்படின்ற ஸ்டேஜை, அந்த ஒரு மொத்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மொத்த ப்ராசஸ்ஸை, சரீரம் இப்படி தான் வரணும், இப்படி தான் கோவில் ஆக்கணும்,
எப்படி தான் வந்து பிளாக்கேஜ் எடுக்கணும், இப்படி தான் சக்ராச நம்ம குண்டலினியை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து 18 இயர்ஸ் டு 24 இயர்ஸ்ன்ற ஒரு மெக்கானிசமை வந்து ரிசர்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு மகான் அப்படி செஞ்சால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஹத யோகாவை பெஸ்ட்டா, வாசி யோகா பெஸ்ட்டா, ராஜயோகா பெஸ்ட்டா, இந்த மாதிரி நிறைய யோகா, சுதர்சன கிரியா பெஸ்ட்டா, வேதாந்திரி மகரிஷி பெஸ்ட்டா, இது மாதிரி பல இதுக்கு போகிறீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற நிறைய சென்டர்ஸோ நிறைய மக்களுக்கோ நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது, பரமஹம்ச யோகானந்தஜி வந்ததுக்கப்புறம் தான் இத்தனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்கே போச்சு இந்த மெடிடேஷன்? பரமஹம்ச யோகானந்தஜி வந்ததுக்கப்புறம் தான் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. யூனிவர்ஸ் அப்படி இப்படின்னு பேசுனீங்க. ஆனால் அவர் சொன்ன மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்ட் காட் அப்படின்னாரு. நம்ம மேனிஃபெஸ்ட் மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்கோம். அப்போது அந்த மகான்கிட்டேருந்து சுட்டுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஒரிஜினலாக உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் வேறு எதுக்கோ பயன்படுத்துறதுனால என்ன உபயோகம்? எத்தனை மக்கள் வந்து அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறாங்க. மோட்ச முக்தின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அவர் ஊரெல்லாம் ரமண மகர்ஷியை கூட சந்திச்சு, ரமண மகர்ஷி கூட மூச்சு பயிற்சிகள் செஞ்சுருக்காருன்றத சொல்லி அவரை தன்னுடைய புத்தகத்தில் வந்து அவரை பற்றி பிரம்மாண்டமாக எழுதி அந்த சயின்டிஃபிக் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிரியா யோகத்தோடைய 3rd ஸ்டேஜ் தான் வாசி. அந்த காலத்தில் செஞ்ச மகாதார் பாபாஜி ஒரு பெரிய சித்தனாச்சு. அப்பேற்பட்ட சித்தனுடைய குரு அகஸ்தியர் ஆச்சு. அகஸ்தியர் சொல்லாமல் பாபாஜி சொல்லாமல் வந்து பரமஹம்ச யோகானந்தர் சொல்லிடுவாரா? ஸோ எத்தனை லிங்க்கு, எத்தனை மெசேஜு, எத்தனை பேரோட ஒரு அப்ரூவல் இல்லைன்னா அவர் வந்து இன்றைக்கி வரப்போகிறாரு. எத்தனை பேரோட அப்ரூவல் வந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த கிரியாவே வந்து இத்தனை பேர் செய்கிறீங்க. அந்த கிரியான்றது சாதாரணது இல்லை, கிரியா யோகம்ன்றது. அதனால் மெடிடேஷன், யோகா, யோகம் 3ஆக பிரிக்கிறோம். இந்த 3ஆக பிரிக்கிறோம் அப்படின்றது எதுக்கு சொன்னேன்னா, இந்த 3ஆக பிரிகிற இந்த பதார்த்தங்கள் எல்லாமே இந்த கோவிலில் வந்து வேலை செய்யக்கூடிய அற்புதமான மெக்கானிசம்ஸ். இதெல்லாம் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கும்போது உள்ளே இருக்கிற பிளட் வெசல்ஸ் ரெடி ஆகும் யோகாவுக்கு. மெடிடேஷன் செய்யும்போது உள்ளே இருக்கிற அட்டாமிக் செல்ஸ் ஸ்லோவாக அதோடைய பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும். பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் மாதிரி. இதில் இந்த பேலன்ஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி இந்த வோல்டேஜை கரெக்டாக நம்ம எதுக்கு எடுத்தோடனே ஸ்பைனல் கார்டுக்குள்ளே எதுவும் திறக்காது ராசா, எதுவுமே உள்ளே திறக்காது. இதெல்லாம் வந்து திறக்கணுன்னாலே எவ்வளோ ஆண்டுகள் பயிற்சி பண்ணணும். அந்த டெக்னாலஜிக்கு ரெடி ஆகணும். ஸோ ஒரு ஃபோன் வந்து 0%லேருந்துலாம் யூஸ் பண்ண முடியாது உங்களால். அந்த மாதிரி 0%ல் இருக்கீங்க எல்லாருமே. 0%ல் இருந்துட்டு உட்காந்து நான் வாட்ஸ்அப் கேம்ஸ் எல்லாம் விளாட்றேன் அப்படின்னு உட்காந்து இமேஜினேஷனில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன் ரியாலிட்டி பரமஹம்ச யோகானந்தர் சொன்ன மாதிரி இந்த யோகத்தை செஞ்சால், ராக்கெட் மெத்தட் செஞ்சால், கர்ம பதிவுகள் தன்னுடைய முதுகெலும்புலேயே தான் இருக்குது. அதில் தான் எல்லா உலகம் ரகசியமெல்லாம் அதில் தான் இருக்குது. அதில் தான் எல்லாம் தங்கியிருக்கு. அதை தேடுற மனிதன் மகான் ஆக முடியும், யோகி ஆக முடியும் அப்படின்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லாட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி மகா மேதாவிகள் கூட, சயின்டிஸ்ட்டு கூட வணங்கிட்டாங்க. அப்படியே ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சொல்லுவார், பகுத்தறிவாளிகளுக்கும் மேலே பகுத்தறிவாளிகள் அவங்க அப்படின்னு. என்ன கூஸ்பம்ஸ் தெரியுமா அது? இப்போ சொல்லும்போது கூட அந்த ஞானம் அவங்களுடைய ஒரு வேர்ல்டே வேறங்க. அவங்க வந்து ஒன்றுமே இல்லாத மக்கள் மாதிரி உலகத்துக்கு தெரிவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற பவர் வந்து யாருக்கிட்டையும் கிடையாது இந்த வேர்ல்டில். உலகத்தில் இருக்கிற அனைத்து பேரும் வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு பின்னாடி போகணுன்னு இருந்தாங்க. ஃபாலோ பண்ணணும். அவர் பின்னாடியே நம்ம போட்டால் அவரோடையே நம்ம வந்து ட்ரெயின் ஆகி போயிடணுன்னு. அதில் சில பேர் தான் வந்து மோட்சம் அடைஞ்சவங்க. மீது எல்லாரும் நார்மல் பேசிக் மெடிடேஷன், யோகா, லைஃப் ஹெல்த்தாக சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு பண்ணாங்க. இங்கே நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா, உண்மையிலே ஒருத்தன் யார் வேல்யூ பண்ணுறானோ அவனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம மிக்ஜில் இத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப பாக்கியமானது. ஸோ இந்த கிரியா யோகம்ன்றது வேர்ல்டு முழுக்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி உட்காந்து ரஜினிகாந்த் ஐயா இத்தனை பேர் வந்து இந்த ஒரு புத்தகம் விட்டுடுங்க. மோர் தேன் புக், மோர் தேன் எவ்ரி திங், நம்ம யாருன்னு தேடி பயிற்சி பண்ணி குருவை கண்டுபிடிக்கணும். அந்த குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்கள் வாழ்க்கையோடைய எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம். ஸோ 4 விஷயந்தான். இந்த 4 கரெக்டாக முடிச்சுட்டா யோகியாகி மோட்சம் அடைஞ்சிடலாம். அந்த சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவருடைய 59 வயசில் வந்து அவர் மகாசமாதி அடைஞ்சதுன்றது அற்புதமான விஷயம். March 7 வந்து என்றைக்குமே கண் கலங்கக்கூடிய நாளாக வந்து நான் எப்பவுமே வச்சுப்பேன்.